வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, புலாவ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கூடயுமே பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்னா மசாலாவை செய்யறதுக்கு தேவையான பொருள்: ஒரு 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 8 to 10 பீஸ் முந்திரி, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சன்னா மசாலா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து, நான் இந்த வீடியோவில் காட்டுற அளவுக்கு கல்லுப்பியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பூ மாதிரி வந்திருக்கணும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 to 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைன் சாப்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் நல்லா வதங்கினதும் இது தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஆற வச்ச மிக்சரை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இதுவே இதுக்கு போதுமானது. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி மட்டும் கொண்டக்கடலையை தனியாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலையோடு சேர்த்து அதோட தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை மட்டும் எடுத்து தனியாக க்ரஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கஸ்தூரி மேத்தியை கையாலேயே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 5 to 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்கான கிரேவியாக வரும். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. See you.